வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு அருமையான இட்லி தோசைக்கு ஒரு தக்காளி சாம்பார் வைக்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக 4 தக்காளி, பழுத்து தக்காளி எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துட்டேன். வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுடலாம். 4 தக்காளி அரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன். ஏன் தெரியுங்களா, அப்படியே கூட போடலாம் வேகும். ஆனால் இட்லி சாம்பார் தோசை இட்லி போட்டு சாப்பிடும்போது அது நல்லா மஞ்சிச்சுன்னா அது கண்ணுக்கு தெரியாது, இல்லைன்னா பெருசு பெருசாக தெரியும். அதுக்காக தான். அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கணும். இந்த தண்ணி பத்தலை, திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அது ஃபுல்லாகவே முழுகிறோம்ல. அதனால் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் திட்டமாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலாம் போட்டுக்கலாம். போட்டு மூடி ஒரு 7-8 விசில் வந்துச்சுங்க. உடனே எடுத்துட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டேங்க. கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அப்புறம் இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு அரை கரண்டி 1/4 கரண்டி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி, நான் 2 வேலையும் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு அரை கரண்டி மாவு ஊற்றி கடைஞ்சிட்டேங்க. கடைஞ்சிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா திட்டமாக தண்ணி ஊற்றிக்கணும். எந்த அளவுக்கு எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சரிங்களா, ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாம் உப்பு பதம் பார்த்தேன் பாருங்களா, உப்பு பத்தலையா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டேன். அவ்வளோதான், இந்த சாம்பார் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வேலையை நம்ம பார்க்கணும். சரிங்களா, இது இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட உடனே அந்த புகை வச்சு பாருங்க. டமால் கேமரா அப்படி எடுத்துட்டேன். சரிங்களா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்ன இருக்குன்னா கொத்தமல்லி போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சாம்பார் சூப்பராகிடுச்சு. தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேங்க. ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது தான், அதனால் சாம்பாரில் அப்படியே போட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா, பை, சி யூ. செமையாக இருக்குங்க.